வெல்கம் டு ஆர்எஸ் ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம எந்த ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம இத்தனை நாள் சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். ஜரியில் நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ ஜரியில் என்ன ஸ்டிச்னால் நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். கீழே குத்தி ஒரு ரொட்டேட் பண்ணி மேலே சுற்றி எடுக்கிறோம். ஓகேங்களா, நார்மல் செயின் ஸ்டிச் தான் போடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜரி பழகிட்டோன்னா சில்க் த்ரெட் வராது. ஸோ இத்தனை நாள் பார்த்திங்கன்னா நம்ம சில்க் த்ரெட்டில் தான் நிறைய ஸ்டிச்சஸ் போட்டோம். ஓகேங்களா, இன்றைக்கி ஜரியில் போட போகிறோம். ஸோ நீங்கள் சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு ஜரியில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்காது. நார்மல் செயின் ஸ்டிச் தான் வரும். இத்தனை நாள் ஒர்க் பண்ணதுனால செயின் ஸ்டிச் கண்டிப்பாக வந்திருக்கும். நார்மல் செயின் ஸ்டிச் தான் ஜரியில் போடும். ஸ்டார்டிங்லேயே ஜரியில் பழகிட்டு அப்புறம் சில்க் த்ரெட்டில் பழகினோம்னா நமக்கு வராது, கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த செயின் ஸ்டிச் நார்மல் செயின் ஸ்டிச் ஈஸியாக தான் இருக்கும் ஜரியில். ஓகேங்களா, இப்போ லாஸ்ட்டில் எண்ட் நாட் தான் போட போகிறேன். எப்பயும் போல் எண்டு நாட் தான் போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு எண்ட் நாட் புரியலை அப்படின்னா எண்ட் நாட் வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேங்களா, நான் அந்த இடத்துல நாட் போட்டுட்டேன். இப்போது நம்ம போட்டு ஒர்க் பண்ண ஸ்டிச்சஸ் எல்லாமே ஜரியில் போட போகிறோம். இப்போ பக்கத்துலேயே நார்மல் செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். செயின் ஸ்டிச் கொடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஜிக்ஸாக் கொடுக்க போகிறேன். நம்ம நார்மலாக ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, டைப் 3, அதை தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஜரியிலையுமே நம்ம எல்லா ஸ்டிச்சுமே போடலாம், இருந்தாலும் சில்க் த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் மெயின். அதனால தான் இவ்வளோ நாள் நம்ம சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணோம். நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டு ஷேப்லாம் போட்டு ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், நார்மல் ஜிக்ஸாக் தான் போட போகிறேன். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஜிக்ஸாக் போட போகிறேன். சைடில் ஒன்று, லெஃப்ட் ஆர் ரைட், லெஃப்ட் ஒன்று போட்டால் ரைட் ஒன்று, ரைட்டில் ஒன்று போட்டோன்னா லெஃப்டில் ஒன்று. நார்மல் செயின் ஜிக்ஸாக் போட்டோம் இல்லைங்களா, அதே தான் போட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலை அப்படின்னா இதுவுமே நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், ஜிக்ஸாக் ஸ்டிச், அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஈஸியாக வந்துடும், ஏன்னா நம்ம இதெல்லாம் போட்டு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். சில்க் த்ரெட்டில் வராமல் இல்லைங்களா. என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற நம்பர்களில் கூப்பிடுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம நார்மலாக ஜிக்ஸாக் தான் போட்டு இந்த இடத்துல முடிச்சுட்டு எண்ட் நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஜிக்ஸாக்கில் இங்கே எண்டு நாட்டு போட்டு முடிச்சிட்டோம். ஓகேங்களா, நார்மல் செயின் வித் ஜிக்ஸாக். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லூப் லாக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். லூப் லாக் ஸ்டிச் அல்லது பேக் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இது எப்படின்ட்டு இதுவுமே நான் சில்க் த்ரெட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ட்டு போட்டு காட்டியிருக்கேன். இந்த லூப் லாக் ஸ்டிச்சுமே நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டிச் எப்படி தெரியலனா பாருங்கள், வீடியோ பாருங்கள். நார்மலாக ஒரு செயின் போடுறேன், பெரிய செயின், அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் போட்டிருக்கேன். போட்டுட்டு திருப்பி பேக்கில் போகிறோம். ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சில் குத்தி நடுவில் குத்தி எடுக்கிறோம். ஓகேங்களா, இந்த ஸ்டிச் நான் போட்டிருக்கேன். லூப் லாக் ஸ்டிச் ஆர் பேக் செயின் ஸ்டிச்சுன்னு கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள், ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அதே தான் ஜரியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜரியிலையுமே நிறைய கலர்ஸ் இருக்குது, என்ன கலர் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிளாக் ஒயிட் நல்லா தெரியுமேன்ட்டு நான் இந்த கலரில் ஒர்க் பண்ணுறேன். மோஸ்ட்லி நம்ம கோல்டு கலர் ஜரி தான் யூஸ் பண்ணுவோம். எடுத்தோடனே ஜரியில் ஒர்க் பண்ணாதீங்க, ரொம்ப பழகிடுச்சுன்னா அப்புறம் சில்க் த்ரெட்லலாம் வரவே வராது. ஸோ எல்லோரும் சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நிறைய டிசைன் ஷேப்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இப்போது ஜரியில் ஒர்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜரி இப்போது நல்லா வருதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் நெக்ஸ்ட்டு நாங்கள் ஜரிக்கு போயிருக்கோம். சில்க் த்ரெட்டில் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாங்க, சிக்கு இல்லாமல் கட் ஆகாமல். ஸோ இப்போ நம்ம இதில் போடுறோம், ஜரியில் போடுறோம். ஓகேங்களா, இது லூப் லாக் ஸ்டிச் தான், நார்மல் லூப் லாக் ஸ்டிச் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜரியில் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல லாக் பண்ண போகிறேன். நார்மல் எண்டு நாட் கொடுத்து தான் ஒர்க் பண்ணுறேன்.
எண்டு நாட்டுமே வரல அப்படின்னா என்னை கேளுங்க, சொல்லித்தரேன். இப்போது லூப் லாக் ஸ்டிச் போட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச் போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நார்மலாக செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். இப்போது என்ன ஸ்டிச் போடுறோன்னா டபுள் கலர் செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அதை தான் போட போகிறேன். நார்மலாக சில்வர் கலர் சரியில் போட்டிருக்கேன். இப்போ கோல்டு கலர் சரியில் போட போகிறேன். டபுள் கலர் செயின் ஸ்டிச் பார்த்தோம் இல்லைங்களா நம்ம, அதனால் டபுள் கலரை இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறோம். நார்மல் செயின் போட்டுட்டு இன்னொரு செயின் பார்த்திங்கன்னா அந்த செயினுக்கு நடுவில் மிடில் குத்தி எடுக்க போகிறோம். நார்மல் செயின் ஸ்டிச் தான் இதுவுமே. ஒரு கலருக்கு இன்னொரு கலர் கொடுக்குறோம், உள்ள குத்தி எடுக்கிறோம் நார்மலாக. இதையுமே நான் போட்டிருக்கேன், டபுள் கலர் செயின் ஸ்டிச் வீடியோ போட்டிருக்கேன். இது புரியலன்னா அதுலேயும் பாருங்கள். இதெல்லாம் புரியாமலே இருக்கிறது எல்லாமே நார்மல் நம்ம செயின் தான் போட போகிறோம். கொஞ்சம் அதில் மாற்றம் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா. நான் இப்போ இதில் வந்து நார்மல் செயின், ஜிக்ஸாக், லூப் லாக் ஸ்டிச், டபுள் கலர் போட்டிருக்கேன். இன்னும் நம்ம என்னென்ன மீதி ஸ்டிச்லாம் இருக்கோ, ஒய் ஸ்டிச், ஸ்ட்ரிப்டு ஒய் ஸ்டிச், அது எல்லாமே நீங்கள் ஜரியில் ஒர்க் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. மேலே தெரியல என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஓகேங்களா. இப்போ நார்மல் செயின் தான், அந்த செயினுக்கு நடுவில் குத்தி எடுக்கிறேன். இதுதான் டபுள் கலர் செயின். இப்போது எம்பிம்பில் எண்டு நாட் போட போகிறேன் கடைசியில் வந்துட்டு. ஓகேங்களா. மீதி இருக்க ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்கள் ஜரியில் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அனுப்புங்க. ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மேலே தெரியிற நம்பருக்கு கூப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.